ஆமா பூரா வந்ததுல இருந்து பாக்குறோம் பூரா இந்த அரசு மரம் இருந்து பூரா கீழே அங்க பண்றா ஒண்ணு ஒண்ணா நல்லா இருக்காடா நல்லா இருக்கா நீரா ஷாட் பாக்குறியா ஆனா தனபால ரெண்டு குரங்கு வந்தது பரவாயில்ல நிலங்கள் மட்டும் உனக்கு ஓட்டு கிடைச்ச மாதிரி எந்த ஊர்ல கிடைக்கலடா இந்த நிலங்கள் மட்டும் ஓட்டு கிடைச்ச மாதிரி உனக்கு எந்த ஊர்ல கிடைக்கல இப்ப இத்தனை ராத்திரி ஆடிட்டு வந்தா அதெல்லாம் ஓட்டு இல்ல கிடையாது விலங்கல் பட்டது தான் எனக்கு ஓட்டு விழுந்துருக்கு ஆமா என்ன ஓட்டு என்ன பசி இல்லாம சாப்பிட்டீங்கன்னா இருக்கு பாரு முன்னத்துல போய் ஒரு குரங்கே நம்மள ஆட்டி பாருங்க மறக்கற அப்படி சொல்லுமா யாரே அண்ணா இருக்கறே இக்கே சுமார் அஞ்சமந்தே தர்மமந்த சர்வ கையில தாங்கி நாட்டு மக்களும் கேட்டர் சகலம் ஆட்சி பண்ண முடியாது ஆட்சி பண்ண முடியாது நாய் வாழை அரசன் கிட்ட ஆளுபடியாடா பாலி ஓ ஆஹா பரவாயில்ல குரங்குலே ஆனா இது கொஞ்சம் உயரமான குரங்குடா இது ஏய் தேவலட்ச தேவராய் வெளிய வர முடியாது தெய்வ கோமாரா என்னையோ மாறி என்பார்கள் அருளும் பெண்ணிற்கும் அதோ சதுரவராய் தோற்றப்பட முடியாது சூரிய நாராயணன் என் தம்பியா சுக்கிரீவன் தோற்றம் நாங்க எத்தனை பேரு அப்ப நீங்க ரெண்டு பேரு அதோட விடு அர்ச்சனா தேவி தங்கையோடு வா அது ஒண்ணு இருக்கா ஏய் அப்பா ரெண்டு பேரு இந்த விதமாக வல்லமைக்குரிய வாலி ஓ டேய் அப்பா டேய் இந்த வாலியார் இருக்கக்கூடியவன் வெளிப்படை காலத்தே எப்படி வெளிப்படுகிறார் எனக்கு மத்தியமான திருமணம் நடந்து விட்டது யார் பொண்ணு கொடுத்தா எனக்கு யார் பொண்ணு கொடுத்தா ஏன் பொண்ணு கொடுக்க மாட்டான் உங்களுக்கு பொண்ணு அது தாய் தாரே எனக்கு சொல்ல முடியாது செய்தாள் தாரை ஆமா ஆமா உங்களுக்கு மட்டும் தானா ஆமா ஏன் கேக்குறேன் எங்களுக்கு மட்டும் இல்லையா நீங்க உங்களுக்கு மட்டும் மனைவியா வேற ஏதாவது தேவர்களுடைய கட்டளை அதோ அது
காலம் வரும்போது சொல்லுவோம். சரி ரைட். தெரியுது. இறை வழிபாடு செய்து எங்கள் ஐயப்பாரே குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயிரை எல்லாம் நிலம் நரம் செய்யும் இலிவசம் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் மலர்ந்தரும் மற்றும் தந்தரும் பெற்றதாயிரம் ஆயிரை செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாய நாமம் சகலவிதமான வளங்கள் ஒருங்கி அமைப்பெற்று விளங்கி வரும்படியான நகரத்திலே குடித்தனம் கொண்டு எல்லா அருள் செல்வம் பொருள் செல்வம் சொல்லக்கூடிய அனைத்து செல்வங்களையும் குறைவாக அனுபவித்து இன்று வைகுந்தம் பெற்றிருக்கும்படியான ஆர்வை தந்தை கலிய பெருமாள் ஐயா அவர்கள். யாரு? கலிய பெருமாள் அன்னாருடைய 4 பிள்ளைகள் தந்தைக்காக பிரிந்து செய்து வரும்படியான திலோத்தபுர காரியத்திலே இன்று ஒரு நாள் நாட்டு மக்களோடு நம் குடும்பத்தார்களும் கண்பிடித்து தந்தைக்காக பரிந்து இந்த திலோத்தபுர விழாவிலே பங்கெடுக்க வேண்டும் என்று இப்ப அரியதொரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள். அதிலேயும் ராமா என்று சொல்லக்கூடிய அந்த நாமதேயம் யாருக்கு கிடைத்திருக்கு? அவங்களுக்கு ஐயா அவர்களுக்கு வைகுந்தம் நிச்சயமாக உண்டு. இனிமேல் பிறவியை ஒரு காலம் அவர் எழுப்புவதில்லை. எந்த பிறவியும் எடுக்க போறதில்லை. வைகுந்த சூரியனிலே ஒருவராக நாராயணனுடைய திருப்பாதத்திலே ஐயா அவர்கள் குடிகொண்டு அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நகரத்தார்களுக்கும் அவரை நினைக்கின்றவர்களுக்கு தெய்வமாக இருந்து எல்லா வளங்களையும் அந்த தந்தையாரவர் கொடுக்க போறார். அதுல மாற்றம் என்பது இல்லை. ஏன்னா எத்தனை நாமதேயங்களை விட ராமா என்று சொல்லக்கூடிய நாமம் இருக்கிறது. அதற்கு அவ்வளவு உயர்வு என்று பெரியோருடைய வாக்கு அது அமைந்திருக்கிறது ஐயா அவர்களுக்கு. அதனாலே அவையோர்களை வழங்கினோம். அது மட்டுமல்லாது இதே நகரத்திலே எங்கள் கம்பெனிக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து விடா முயற்சியாக 225 மைலுக்கு அந்த பக்கம் நாங்க நாடகம் நடத்தினாலும் போதும். வாத்தியாரை போன் பண்ணி கேட்டுட்டு நேரா வந்துருவார். பால்காரர் ஐயா சிவலிங்கம் தந்தை வந்து விடாமுயற்சியாக அந்த 20 காலையில 4 மணி வரைக்கும் பால்காரங்க நேரம் வரைக்கும் தான் இருப்பார். அதுக்கு பிறகு புடிச்சு வச்சாங்க. அப்படி அப்படி உழைப்பு விடாமுயற்சியாக எங்கள் மேலும் எங்களுடைய கம்பெனி மேல அதிகப்படியான பற்றுடைய ஆரியம் தந்தைக்கு மேலாய் வழங்கக்கூடிய சிவலிங்கம் ஐயார்கள் கையாய பரமனுடைய நாமதேயத்தை கொண்டு அப்புறம் ஐயா எங்களை வழி நடத்துகிறார். எங்களுக்கு நாங்க அசந்தா விட மாட்டார். அந்த ஊக்கம் கொடுக்கிறது. ஆமா. அப்புறம் தந்தை அடியேன் ரூபாய் 500 அன்பளை பாத்திரை கொடுக்க ஆசீர்வாதத்தோடு பெற்றோம். அவரு அவருடைய குடும்பத்தார்களும் இறை அருளினாலே எல்லா வளங்களும் பெற வேண்டுமாய் இறைவனை வணக்கம் வணக்கம். அவன் எதிர்த்து வட்டமாக அவன் எனக்கு எதிரியாளியாக தரையில் கொண்டிருக்கிறான். என்ன காரணம் தெரிய வராது உனக்கு?
ஓடிய காலத்திலே அடே தம்பி சுத்தீவா இந்த குகை வழியிலே எதிரே அமர்ந்திருப்பாய் அவனோடு ஓராண்டு காலம் யுத்தம் செய்தேன். ஓராண்டு காலம். ஆமா, அவனை கொன்று அவனுடைய உதிரமானது வெளிப்பட்டு வரும் காலத்திலே இவன் என்ன செய்தார்? அண்ணன் தான் மாண்டு போனார். அப்படி என்று ஒரு பாராங்கல்லை அந்த குகைக்குள்ள வைத்து அடைத்து வந்ததாக ஓடி வந்தேன். வந்து வருகின்ற காலத்திலே அண்ணா நீங்க தான் மாண்டு போறீங்க தவறுதலாக விட்டு அதாவது என்னை மன்னித்து விடுங்கள் என்று பாதத்தில் விழுந்தார். விட முடியாதடா அதே பாடிய சண்டை செய்யும் காலத்திலே அதோ சிவயோக முனிவனுடைய மலை இருக்கிறது. அந்த மலையிலே குடிகொண்டிருந்தார். என்ன காரணம்? ஆக்குதலை தூக்கி அடித்த பொழுது அவர் மலையிலே இருந்தார். அதாவது மாமிசங்கள் எல்லாம் தவம் செய்து வரும்படியான சிவயோக முனிவனுடைய இப்படி காரியத்தை தவத்திலே இருக்கும்போது செய்தாரே அந்த படுபாவியினுடைய மலையிலே பாதம் படுமையானால் அவர் அழைத்து பார்க்கிறவரே இப்ப சாபத்தை இந்த மொழியில் கொடுத்து வேண்டும். அந்த மலைக்கு போகவே கிடையாது. அதனாலே என்னிடத்திலிருந்து உயிர் பிழைப்பதற்கு அந்த சிவயோக மலையிலே அவர் வசதியாக உள்ளார். என் தம்பியானவர் இன்னைக்கு ஏதோ என் கால சொந்த அழைக்கிற மாதிரி அதுவும் பார்த்தனையா சிவயோக மலையில் கண்டிலே சுக்கிரவன் அடே வாலி சண்டைக்கு வாடா வாடா என்று எதிர்நோக்கி வந்த பார்த்தாரு அழைத்து கொண்டிருக்கின்றார். இதனால் வருகிறே என்னை கண்டு அஞ்சு ஓடியவன் என்ன காரணமோ என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் என் தேவி தாரையானவள் மன்னா உங்களோடு பயந்து ஓடியவன் தம்பியானவர் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார் என்றால் இதில் ஏதோ சூது இருக்கிறது. அவருக்கு உறுதுணையாக யாரோ இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் என்று அவன் நித்திரை கண்டதாக எனக்கு சொன்னார். என்னை யாராவது ஒரு வெல்ல முடியுமா? ஈஸ்வரனிடத்தில் பெற்ற வரம் இருக்கிறது. என்னை எதிராளி என்று யார் வருவாரே ஆனால் அண்ணவருடைய பலத்திலே என்னோடு எதிராளி எப்பெரும் வல்லமை உடையவன் என் எதிரிலிருந்து யுத்தம் செய்வாரே ஆனால் அவருடைய வளத்திலே பாதியை பெரும்படியான பாக்கியத்துக்குரிய வரத்தை பெற்றவன். இந்த உலகத்தில் என்ன அடிக்க ஆள் இருக்கான தேவர் மூவர் யாராயிருந்த போதிலும் என்னோடு அமர்ந்து கொடுப்பார். ஆனால் அவர் பலத்திலே என் பலம் அல்லாது எதிராளி பலத்தையை பெற்றுக் கொள்ளும்படியான வரத்தை பெற்றவன். இந்த பயல ஊதுற பாரு இன்னைக்கு இப்ப எங்க அண்ணனிடம் வந்திருக்கா சண்டைக்கு பொண்டாட்டி சண்டை. ஓ கிளம்பு கிளம்பு வெற்றி பெற்று வா சீக்கிரம் வெற்றி. விட்டால் மனைவி எனக்கு சண்டையா சண்டை அந்த குஞ்சுமி வந்த போது துன்பட பறக்க அதோ சித்திய மாமி சன்னார் மலைக்கு
ஐயோ மாமா ஐயா மாமா உந்தன் பாதமலர் தங்கை பிள்ளை விளங்கும்படியான அனுமந்தமான அனைவரும் இப்போது நான் ஆசீர்வாதம் கொடுக்கிற நிலைமை என்பது இல்லை. ஆமாமா எதாவது ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டேன் என்றால் எனக்கு தவறு அப்படி என்று வாடியிடம் கேட்கிற காலத்திலே என்னை அடியோத்தனமாக அடித்தான். அடித்த உடனே உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னனே, அந்த காரணம் தான். என்னை விட்டு விட்டால் ஏன் என்னை வழிமறிக்கிற? அந்த துத்தி பூமி இருக்கிறது, அங்கே சென்றால் உயிரால் பிழைக்கலாம். இனிமேல் அதற்கு அவசியம் கிடையாது. ஏனென்றா என்ன பண்ணலாம் அவ இருக்கும்படியான அயோத்தியான அனுமதியான ராமபிரானாக தசரதனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய அது ராமபிரான லட்சுமியோட வடநாடி வந்திருக்கிறார். நான் அவனை அழைத்து வந்திருக்கிறேன். அவருக்கு ஏதாவது உங்களுக்கு உபாய் செய்வார். நீ எத்தனை சொன்னாலும் அவன் பேசி கேட்க மாட்டான். அவன் அடிக்கிறது எனக்கு தான் தெரியும். ஆமா நீ எங்கேயாவது கொண்டு விட்டுட்டு என்ன பின்ன ரெண்டு குத்து வாங்க கூடாது. ஆமா யாதொன்றுக்கு பஞ்சம் வேண்டாம். எங்க இருக்குண்டா வாருங்கள் வாருங்கள். சொல்லியிருப்பாரு. அதனால அவரோடு எனக்கு என்னால் இருக்க முடியும். நான் உபகாரம் பண்ணுகிறேன். ஓடி வந்து என் பாதத்தில் விழுந்தார். உனக்கு உபகாரம் செய்யறேன். எனக்கு என் கஷ்டம் நீ நீக்கிட்டு அப்பா சென்று விட்டார். அதை நீர்க்க வழி செய்தான் குறை நான் ஒரு கடவுளுடைய துயரம் இருக்கிறது, எங்களால் முடியாது. இருக்கு நாங்கள் முன் துணையோட வரோம். அப்படியானா உன் அண்ணன் பண்ண முடியாத கொடுமை தாங்க முடியல. உங்க அண்ணனை கொல்லணும். ஆமா அதானே அவனை சீக்கிரம் மரியாதை. நீ போய் இப்ப சண்டை போடுவாங்க. எப்ப எடுத்து போய் சண்டை போடுவாங்க. நான் பாத்துக்கிறேன். துயரமும் தீரவானா, என் குறையும் தீரவானா, என் ஆளை விட்டா போதா. நீ போய் சண்டை போடு. நான் பாத்துக்கிறேன். திரும்பி அவனை போக சொல்லியா? சரி என் களத்தில் இருக்கிற கோதண்டத்தை வளர்ச்சிட்டாய். வாழத்தை போடலாம் என்று பார்த்து இருவர் உருவமும் ஒன்னா தெரிகிறது. இதுல வாலி யாரு சுக்கிரமே யாருன்னு எனக்கு தெரியும். அடையாளம் தெரியல. அடையாளம் கொடுங்க. கொண்டா பாய். இந்த மாலை போடு. மாலை போட்டு என்ன கடை ஓட்டுற மாதிரி கொத்த சொல்லியா? இதேப்பா போட்டு இப்ப போய் நீ சண்டை போடு. நான் பாத்துக்கிறேன். எனக்கு பொண்டாட்டியும் வேணாம். அவங்கிட்ட போய் என்னால உதவியும் வாங்க முடியாது. இப்ப நான் பாத்துக்கிறேன். அவன் தண்ணியை சேர்த்து விடான்.
உலகிலே பெருங்காரியத்தை செய்தவன் யாராக இருக்கிறான்? அவன் என்னிலும் மேலானவனோ? ஆஹா, உலகிலே எனக்கும் எதிரி உண்டோ? என் மார்பிலே பாடம் தைத்திருக்கிறது என்னும் வல்லமை உரியவன் உலகிலே உண்டோ? இந்த பானம் என் மார்பிலே தைத்திருக்கிறது. இது யாருடைய பாடமாக யாராய் இருக்கலாம்? நேபிதான் கொலம், நேபிதான் கொலம், நீலகண்டல் சுலபம் அமிதான் கொலம், அமிதான் கொலம் அன்றில் கொண்டிருவ ஆயிலோ தன்னுடைய குச்சியிலே வைத்து பரப்பன நடப்பன ஊர்வன நால்வகை பிறப்பு எழுவகை தோற்றமான ஜீவராஜிகளை காவந்து செய்ய முடியாது. வைகுந்தமே கோயில் கொண்டிருக்கக்கூடிய சீமன் நாராயண முக்கலமூர்த்தியின் கரத்திலே உள்ள பஞ்ச ஆயுதங்களிலே அவன் கரத்திலே இருக்க முடியாத சக்கராயுத படையாயிருக்குமோ? அவருக்கு எனக்கு பகவை இல்லையே. ஒரு காலி என் மேல் அவன் படை தொடுத்திருக்க மாட்டானே. அவன் எதிரி அல்ல ஐயா. உலக ஜீவராயனை காக்கும்படியான ஆபத் பாண்டவன் தானே. அவன் அவனுடைய சக்கர ஆயுதமாக ஒரு காலம் இருக்காது, இருக்கவும் முடியாது. ஆனால் கையிலே கோயில் கொண்டிருக்க முடியாத பரம கடவுள் தாரிகாவன ரிஷிகளாலே யாகத்திலே இருந்து ஏவப்படார்களே, அவன் கரத்திலே இருக்கிற சூலாயுத படையாக இருக்கும் இருக்காது. அவனுக்கு எனக்கு பகமை என்பதே கிடையாது. ஜீவகாருண்யம் அல்லவா அன்பே உருவான சிவன் அவன் கரத்திலே உள்ள சூலாயுதத்தினாலே ஒரு கால் எனக்கு அழிவு வராது. இந்த வாலி மேல் பானம் ஒரு கால் தொடுக்க மாட்டாது, இருக்காது. இது இருக்கவும் முடியாது. ஆனால் சூர பதவாதிகள் 1008 அண்டைகளையும் 108 சிறுமையாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று குட்டி மேல வந்து தாயுடைய கரத்தில் உள்ள சக்தி வேலினாரே அசுராதிய சங்காரம் செய்து தேவர்களுக்கு சுயவாழ்வு கொடுத்தாரே முருகன். அரவன் கரத்திலே உள்ள சூலாயுதமாக வேலாயுதமாக இருக்குமோ? இருக்காது. அவனுக்கு எனக்கு பதவி என்பதே கிடையாது. தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அவனுடைய வஜ்ர ஆயுதமாக இருக்குமோ? இருக்காது. அவன் என் பிதா அல்லவா? என்ன பெற்ற என் தந்தை அல்லவா? தந்தை அல்லவா? எந்த பிதாவாவது பிள்ளையை கொல்லுவான ஒரு காலம் கொண்டிருக்க முடியாது. ஆனால் என் உடலிலே ஊறியிருக்கிறது இந்த பானம் யாரா இருக்கலாம்? வெள்ளினால் துறவரிது, வெள்ளினால் துறவரிது வெச்சரம் எனவேக்கும் சொல்லி நான் நெடும் முனிவரோ துண்டினார் எனினும் சொல்லினார் நெடுமுடிவரோ துண்டினார் எனினும் பள்ளியார் பொறி பறிக்கும்
பகழியை கண்ணால் கண்டேன். இந்த ஆயுதம் யாருடைய ஆயுதமாக இருந்தாலும் தேவனுடைய ராமதேவனை பறிக்கப்பட்டிருக்குமே. இதை நாம் கரத்தினாலே எப்படியேனும் இதை எடுத்து இந்த ஆயுதத்தை பார்த்தால் ஏவினவன் யார் என்பதை அறிந்து விடலாம். என் உடலிலே உள்ள உதிரங்கள் எல்லாம் இந்த எழுத்துக்களை மறைத்த வண்ணமாக இருக்கிறது. பொம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் சமையே எவர்க்கும் சமையே எவர்க்கும் எட்டார் தனி பெரும் பலத்தை தானே. இம்மையோ மறுமை நோய்கள், இம்மையோ மறுமை நோய்கள் அடப்பாவி மருந்திரை ராமா என்னும், மருந்திரை ராமா என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களால் தெரிய கண்டே. ராமா என்ன காரியம் செய்து விட்டாயடா ஜீவகாருண்யமே. வாழ்க்கை என்று வாழ்நாளை கடத்தி வரும்படியான சூரிய குலத்து அரசர்களிலே ஒருவர் அல்லவா? அப்புறம் பெருமைக்குரிய ராமா 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 என்று சொன்னார். ஏவரும் அணுகான நல்லவும் நாடெங்கிலும் பறைசாற்றுகிறார்கள். அப்புறம் பெருமைக்குரியவன் நீ, ஈகையிலே சிறந்தவள், அறிவிலே உயர்ந்தவள், அழகிலே சிறந்தவன் நல்லவோ உன்னுடைய பெருமையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வீரத்திலே மிகுந்தவன் ஆயினும் தசரத சக்கரவர்த்தி 60,300 மனைவிமார்களிலே பெருமை பற்றி யாகத்தினாலே உன்னை பயன்படுத்ததாக நான் கேள்வியிருக்கிறேன். அவ்வளவு பெருமைக்குரிய சூரிய குலத்து அரசர்களிலே தோற்றமானவன் நீ, அற்ப குரங்கை கொள்வதிலா உனக்கு பெருமை இருக்கிறது? நாங்கள் மற்கடகமடா, முன்னணி போன்ற மாநில பெருமை கிடையாதடா பாவி சன்னாளா. எப்படியாலும் என்னை அப்பையில ராமன் நிச்சயமாக இங்குதான் இருக்கணும். எங்கே இருக்கிறான் என்று பார்க்கலாம். ராமா 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 அடப்பாவி, என்னையோ அம்பைது கொன்று என் எதிரே நின்று கொண்டிருக்கிறாயே, உனக்கு என்னடா தைரியம்? மாற்றான் ஒருவனை பகமையில்லாத அவரை அடித்தோம். ஆனால் அடித்தவன் முன்பாக நின்று நிற்பதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? கண்ணுற்ற ராமலீலே, கண்ணுற்ற ராமலீலே களிபெரும் வதன பூத்து முன்னுற்று வரிசேரித்து பொறியட பொதியை செய்தாய். என்னொன்று என் செய்தாய், என் செய்தாய் ராம. ராமா எங்கடா அடிக்கிற? அட பாவி, உன்னை வா வா என்று அழைக்கின்றேனே, குற்றமில்லாதவனாய் இருப்பாயானால் உன் முகமானது நேரடியாக என் முகத்தை அல்லவோ
பார்க்க வேண்டும். கண்ணுற்ற ராமலீலை கார்முயில் வதனம் பூத்து உன்னை எல்லாம் என்ன சொல்றான் தெரியுமா? கார்முயில் முயில் என்று சொல்லக்கூடிய மேகத்துக்குரிய அழகு பொருந்தியவன் நீ, அந்த வடிவத்துக்குரியவன் நீ. அடடா, தாமரை போன்ற முகத்துக்குரியவன் நீ. தாமரை எப்ப எந்த விதமாக வளருமோ அது போன்ற அழகுக்குரியவன் நீ என்றல்லவோ உன்னை எல்லோரும் பெருமைப்படுத்தி பேசுகிறார்கள். இவ்வளவு வழக்கமான அழகை பெற்ற நீ என் முகத்தை பார்க்காது என் அருகிலே வருவதற்கு கண்ணுற்ற ராமலீலை. மண்ணை என்ன பார்க்கிற? குற்றம் செய்தவன் தான் தலை கவிழ வேண்டும். ஆனால் குற்றத்துக்குரியவன் நீ. மாற்றாரை கொண்டதினாலே, குற்றம் செய்ததினாலே மண்ணை பார்த்து என் அருகிலே வருகிறாய ராம. இது என்னடா காரி? நீ செய்தது நியாயமா? உனக்கு எனக்கு ஏதடா பகை? நீ யார்? நீ எங்கோ இருந்தவன், நான் யார்? கோவியின் தர்மம் உங்கள் கோவியின் தர்மம் உங்கள் குலத்துதித்தோருக்கெல்லாம் ஆவியை ஜனகம் பெற்ற அன்னத்தை அமுதில் வந்தோர் தேவியை பிரிந்த போதும் திகழ்த்தல் கோதும் செங்கை. தசரன் சக்கரவர்த்தியாருக்கு நீ மகளாக தோன்றியவன் நீ. ஆனால் குலக்குருவாய் இருக்கக்கூடியவருடைய வசத்திலே நீயோ 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைக்காலம் 96 தத்துவம் நன்னூல் ஐநூறு சொல்லும்படியான இதிகாசங்களை எல்லாம் சிக்கலை கற்றவன் தானே. பகையில்லாத ஒருவரோடு பகை கொண்டு அவனை மடிப்பது புல்லிலும் கேளான காரியம் என்று அறியாதா உனக்கு? ஆனால் ஆதித்தன் குலத்தில் வந்து அரசனாகி பேசுமே. ஆனால் ஜனங்களுடைய மகளாய் விளங்கி வரக்கூடிய அந்த யாரையே மனம் புரிவதற்காக ஒருவரால் வளைக்க முடியாதவில்லை. முடித்து அவளை கரம் பிடித்தவன் நீ. அவள் பெருமை யாதென்று உனக்கு தெரியுமா? அவளுடைய வீரம் ஏதென்று நீ அறிந்தவன? ஒன்றும் அறியாதவன் நீ. முதல் பிறவிலே குசலத்தவனுக்கு மகளாகத்தானே பிறந்து பிராமண குலத்திலே பெண்ணாக வளர்ந்து சிவபூஜையிலே அழிந்திருந்தாள். நீ எதிராளி என்று சொல்கிறாயே, என்று உன் மனைவியை களவாடி போனான் என்று எண்ணுகிறாயே. அந்த ராவண பிறப்பிலே அவளை தீண்ட வேண்டும் என்று ஓடி வந்தான். அட பாவி, நான் சிவபூஜையில் இருக்கிறேன், என்னை தீண்டாதே என்று வாதாடினாள். ஆனால் அவள் மேல் கொண்ட மோகத்தினாலே நீ நினைப்பது போல உன் மனைவி மேல் அவன் இப்பிறப்பில் மோகம் கொள்ளடா. இந்த பிறவியில் அவனுக்கு வந்த காதல் அல்ல. முதல் பிறவிலே குசலத்துவனுக்கு அவள் மகளாக ஜானையா பிறந்த போது அவள் வளர்ந்து வரும்பொழுது அப்போது அவன் கொண்ட காதலன். வேதவள்ளி என்ற நாமதேயத்தோடு அவள் வளர்ந்து வரும்போது அவள் செய்த தபத்தை நீக்கி அவளை தீண்டத் தொடங்கினாள். மாற்றான்கரம் கரத்திலே பட்டது. இனிமேல் இப்போ உயிரை நான் ஒரு கால் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று அக்கினியை வளர்ச்சி அங்கே தன் உயிரை விட்டால் விடும்போது சொன்னால், அடே ராவண, எப்பிறப்பில் அல்லாது எப்பிறப்பு எடுத்தாலும் அந்த சூழலை அந்த அக்கினி குண்டமானது மேகமும் மழை கர்ச்சித்தது. பூமியிலே பிறண்டு ஓடியது. அதோ மிதிலை மாநகரம் அடைந்தது. பொன்னேறு கட்டினான். அந்த மிதிலை மன்னனானவனுடைய அங்கே பெட்டியிலே சிசுவாக எடுத்து அவன் வளர்த்து வந்த மகளை நீ மணந்தவன் தானே, பெருமைக்குரியவன் தானே. மணந்ததினாலே மனைவி போனதினால் மாற்றான் ஒருவன் நம்முடைய மனைவியை சிறையெடுத்து விடுவாரே. ஆனால் வீரனா இருந்தால் நீ அவனோடு அவன் அறிவில்லாதவன், புத்தி இல்லாதவன். நீ ஒரு வீரனானால் அவனோடு அல்லவன் சண்டை செய்து அவனை வென்று அவன் மனைவியை கொண்டு வந்திருக்க வேண்டும். இல்லையே அவன் கையினால் நீ மடிந்திருக்க வேண்டும். காட்டிலே வனத்திலே 14 ஆண்டு தவம் செய்ய வந்தவன் நீ. தவத்துக்கு வந்தவன் என்னுடைய ஆவியை வாங்க வேண்டும் என்று உன் நீதி நூல் சொன்னதா? உன் தர்மம் சொன்னதா? உன்னுடைய தந்தைமார்கள் சொன்னார்களா? யாருக்காக இப்பெருங்காரியத்தை செய்த? மனைவி மேல் கொண்ட பாசம் இருக்குமே. ஆனால் மாற்றானோடு அவனோடு நீ அமர் செய்திருக்க வேண்டும். அதை விடுத்து என்னோடு வந்து
என்னை வெல்வதற்கு ஒரு பூனையை நீ துணை கொண்டாயே. அடப்பாவி, ஒரு வார்த்தை நீ என்னிடத்திலே சொல்லி இருப்பாயே. ஆனால் முதல் காலத்திலே அந்த சுக்கிரிபனை, அந்த தசக்கிரிபனை வாலினாலே கட்டி 8 திக்கிலேயும் பூசல் செய்யும் காலத்திலே கடல் மார்க்கமாக இழுத்தடித்து விட்டால் போதும். வலிய அவர்களுக்கு வந்தவன் என்னிடத்திலே உதைப்பட்டு என்னை விட்டுவிடு, இனிமேல் நாம் எதிரி அல்ல நண்பனாக உயிர் வாழலாம் என்று என்னிடத்திலே உயிர் பிச்சை பெற்று போனவன் அந்த ராவணன். ஒரு வார்த்தை என்னிடத்திலே நீ சொல்லி இருப்பாளே. ஆனால் இந்நேரம் உன் மனைவி உன் கரத்திலே இருப்பாள். என்னை விடுத்து சிங்கத்தை விடுத்து சிறு நரியோடு தூது கொண்டாயே. இந்த சுக்கிரீவனை துணை கொண்டு இப்ப தகாத காரியத்தை செய்து விட்டாயே ராமா. இது உன் குலத்து வந்தா? உன் குலத்திலே வந்தவர்கள் செய்ய முடியாத அறமா இது? சந்திர குலத்திலே மறு என்பது உண்டு, குற்றம் என்பது உண்டு. சூரிய குலத்து அரசர்களுக்கு ஒரு காலம் மறுவில்லாது குற்றமில்லாத சூரிய குலம் என்றல்லவோ உன்னுடைய குலத்தை முன்னோர்கள் சொன்னார்கள். அந்த சொல்லுக்கு இசைந்தவனாகத்தானே உன் தந்தைமார்கள் எல்லாம் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் எல்லாம் உன் முன்னோருடைய பெருமை அறியாத பாவி. எத்தனை நீதியை நீ கற்றுணர்ந்த போதிலும் மாற்றால் ஒருவனை பகையில்லாத ஒருவனை கொள்வதற்கு எப்படி ராமானி மனம் துணிந்தான்? உனக்கு ஏனடா இப்பெரும் என்னை கொண்டு வன்பம் உனக்கு என்னடா வந்தது? மனைவியை பிரித்ததினாலே உன் மதி மாறிவிட்டது. நீ கொண்ட தர்மம் போய்விட்டது, நீ கொண்ட அறம் போய்விட்டது, நீ கொண்ட நீதியை மறுத்து விட்டதா? உன்னுடைய தலைமுறையிலே உன்னுடைய முன்னோர்கள் செய்த தவம், அவர்கள் ஆட்சி செய்த பெருமை ஒன்றொன்றாக சொல்கிறேன் கேளடா. சூரிய நாராயணனுக்கு சங்கை என்றும் சாக்கை என்றும் சாயாதேவி என்றும் 4 மனைவிமார்கள் தோற்றமானார்கள். சங்கை மகன் வயோசுதன் மகன் கட்டுவாங்கன் மகன் விருக்கு மகன் சுயாதன் மகன் அபிரகன் மகன் வசுமதன் மகன் கட்டுவாங்கன் மகன் மித்திரன் மகன் உபராஜ் மகன் அச்சுதன் மகன் அச்சுமதி நிகம்பன் சௌராஜ்யன் பகிரதன் மகன் தொந்தபரன் திருச்செங்கு மகன் அரிச்சந்திரன் மகன் லோகிதாசன் மகன் தந்தை இருக்கின்றானே தசரதன், அவன் தந்தை இருக்கின்றானே அதிரதன், அவனுக்கு மகனாக அவன் தந்தை பிறந்தான். அவனுக்கு நீ பிள்ளையாக ராமனாகத்தானே தோற்றமானான். 56வது தலைமுறையாக தோற்றமானவன் நீ. உன்னுடைய குலத்தோன்றலாய் வந்த முதலிலே சிவி என்று ஒரு சக்கரவர்த்தி ஆட்சி புரிந்து வந்தான். தர்மம் தவறாது நன்மார்க்கமான முறையிலே ஆட்சி புரிந்து வந்த காலத்திலே ஒரு வேட்டுவனானவன் காட்டிலே ஒரு புறாவை காலை முதல் மாலை வரை துரத்தினான். உயிர் விழப்பதற்கு ஓடி வந்து சிவியினுடைய வலது துணையிலே அமர்ந்தது அந்த புறாவானது. உடனே வேறு ஓடி வந்தால் காலை முதல் மாலை வரை இந்த புறாக்களை பிடிப்பதற்கு நான் அழைத்திருக்கிறேன், இதை என்னிடத்து ஒப்படைத்து விடுங்கள் என்றார். இந்த புறா இடத்திலே அடைக்கலம் பெற்று விட்டது, இதை ஒரு காலம் அவனுக்கு கொடுக்க முடியாது என்று மறுத்தான். மாமிசம் இல்லாத நான் போக முடியாது என்று அவன் மறுத்தார். உனக்கு மாமிசம் வேண்டுமையானால் இடைக்குரிய மாமிசம், இந்த புறாவுக்குரிய மாமிசத்தை நானே கொடுக்கிறேன் என்று தன் தொடையிலே உள்ள சதைகளை அறுத்து புறாவை ஒரு தராசியை நிறுத்தி தன்னுடைய சதைகளை ஒரு தராசியை நிறுத்தினார். ஆனால் இவன் உடலிலே உள்ள அனைத்து சதைகளையும் அறுத்து அந்த தராசியை நிறுக்கும் போது வரை அந்த புறாவினுடைய எடை சமனாகவில்லை. கடைமுடிவிலே சமமான வடிவத்தை பெற்றாலும் அந்த புறாவுக்காக தன்னுடைய தசைகளை கொடுத்த சிபி சக்கரவர்த்தியினுடைய குலத்திலே வந்தவன் நீ. உலகின் கட்டிலே சொம்பற்ற பெரியோரிடத்திலே நாடு நகரம் சகலமானது தானும் கொடுத்தாலும் மனைவி மக்களை விலை கூறி விற்று கடைமுடிவான காலத்திலே மயானத்திலே சுடுகாட்டிலே சுடுகோல் பிடித்து அங்கே படத்துடும் பணியை செய்தவரடா உன் குலத்திலே வந்த ஹரிச்சந்திரன். அவனெங்கே நீ எங்கேடா பாவி? அந்த ஹரிச்சந்திரனுடைய நிலைக்கு உரியவனா நீ? மறுத்து என்னை இந்த நிலைக்கு உருவாக்கி என்னை அழிக்க வேண்டும் என்று உன் மனதிலே எண்ணத்துக்குரியவனாகி மறைந்திருந்த பானம் போட்டாயே. பெண் செய்யும்படியான காரியமாடாயே. ஒரு வீரனுக்கு வீரன் என்றால் எதிரில் நின்று யுத்தம் செய்திருந்தாலும் உன்னை நான் வீரன் என்று ஒப்புக்கொள்வேன். நானும் என் தம்பி ஒருவர் யுத்தம் செய்யும் பொழுது மறைந்திருந்து பாடம் எடுத்தாயே. இது உன் குலத்திலே உள்ளவர்கள் உனக்கு கற்பித்த பாடமா? யார் அந்த வசிஷ்டன் சொன்னாரா? அந்த விஸ்வாமித்திரன் சொன்னாரா? அல்லது உன் தந்தை சொன்னாரா? உன்னுடைய குலத்தோன்றலிலே யாரடா மறைந்திருந்த பாடம் தொடுக்க சொன்னது? அறிவில்லாத உயிர் மேல் ஆசை இருந்து எதிரிலே இருந்து என்னை அடிக்கலாம் என்று நீ வந்திருப்பாயே. ஆனால்
பகையில்லாது போனாலும் உன்னோடு நான் அமர் செய்து உன்னை இன்னும் நேரம் கொண்டிருப்பேன். ஆனால் நீ தவறு செய்து மறைந்திருந்து என்னே பாடம் தொடுத்து தீரா படியை ஏற்றுக்கொண்டாயடா பாவி. உண்மையில் குற்றம் அல்லையடா, உண்மையில் குற்றம் கிடையாது. உன் தந்தை இருக்கிறானே மறைந்து பாடம் உன்னுடைய குலத்தொழில். முதல் காலத்திலே உன் தந்தை மனமாகாத போது 999 யானைகளை கொண்டு குவித்து இன்னும் ஒரு யானையை வெற்றி வேண்டும். ஆனால் 1000 யானைகளை தேவப்பட்டம் பெற்றுவிடலாம் என்று வனத்திற்கு படை கூட்டி சென்று கரத்திலே ஆயுதங்களோடு மறைந்திருந்தார். ஒரு மடுவின் அருகிலே அமர்ந்திருந்தார். எப்படி ஒரு யானைகள் நீரறிந்து மடுவிற்கு வருமே, அப்போது அதை அழித்து விடலாம் என்று மறைந்திருக்கும் பொழுது ஒரு அதிதியானவர் சத்தியல் 2 கண்களும் தெரியாத தாயும் தந்தையும் இது காவலியாக மூளையை சுமந்து தீர்த்தையார புறப்பட்டார். சிரவணம் என்று சொல்லக்கூடிய அவர் தன் தாய் தந்தைகளை தோளிலே சுமந்து புண்ணிய நதியை நீராடி வருகின்ற பொழுது வழியிலே அவர்கள் தாகம் என்றார்கள். ஒரு ஆரவிரட்சத்தின் அருகிலே தாய் தந்தையை விடுத்து இதோ இருங்கள் குழுவிலே ஜலம் கொண்டு வருகிறேன் என்று அவனும் அருவியை நோக்கி ஓடி வந்து தன்னுடைய தாய் தந்தையருக்காக பறிந்து அவன் ஜலத்தை எடுத்தார். ஜலமெடுக்கும் பொழுது குடு குடு குடுக்கு என்று அந்த ஜலத்திலே வரும்படியான சத்தத்தை செவியிலே கேட்டால் உன் தந்தையான பாவி தசரதர் அடடா யானைதான் நிறந்தது என்று தவறாக எண்ணி கையிலே உள்ள காட்டுமிக்க வளைந்த சிரவணன் மேலே பானத்தை ஐயோ 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 என்று அவயம் அவயம் என்று அவனும் பானத்தோடு அடிப்பட்டு பூமியில் விழுந்தான். மனித குரல் கேட்கிறதே என்று உன் தந்தை ஓடி வந்தான் அருகிலே. ஒரு பிள்ளையுடைய மார்பிலே பாலும் சென்றிருக்கிறது. இப்போது தகாத காரியத்தை செய்துவிட்டது பாவி என்று அவரை மடிமீது கிடக்கிறார். அப்பாடி யாரடா என் பலத்திலே என் பலத்துக்கு இறையானவன் யாரடா என்று கேட்பது. ஐயா நான் என் தாய் தந்தையர் அதிகனுடைய பிள்ளை ஐயா. 2 கண்களும் தெரியாதவர்கள். அவர்களை தீர்த்த யாத்திரையாக காவடியாக தோழியை சுமந்து நான் நதிகள் தோறும் சென்று வருகிறேன். தாகம் என்று சொன்னார்கள். அவர்களுக்காக ஜலம் எடுக்க வந்தேன் ஐயா. வந்த இடத்திலே எனக்கு இது நேர்ந்து விட்டது என்றார். ஆனால் தந்தை இருக்கிறார், மனம் கலைஞரார். ஐயா இனிமேல் நான் பிழைக்க போவதல்ல. ஆனால் தாகத்தோடு இருக்கிற என் தாய் தந்தையிடத்தில் இந்த ஜலத்தை கொடுத்து அவர் உயிரை காப்பந்து செய்யுங்கள் என்று அந்த குடுவையை இவர் உன் தந்தை கரத்திலே கொடுத்து அவன் உயிரை துறந்தார். ஆனால் உன் தந்தை ஜலத்தோடு அந்த அதிகத்தில் சென்று ஐயா ஜலம் அருந்துங்கள் என்ற உடனே வார்த்தையினுடைய செவியிலே கேட்டவர்கள் யாரப்பா நீ, என் பிள்ளை எங்கே என்று கேட்கிறார்கள். அம்மா ஐயா நான் தவறு செய்து விட்டு என் நாட்டை ஆளும்படிய சக்கரவர்த்தி யாரு பண்ணார். வேட்டைக்கு வந்த இடத்திலே உங்கள் பிள்ளை ஜலம் எடுக்கும் பொழுது யாரைதான் நீரந்து தவறாக எண்ணி வான பிரயோகம் செய்து அந்த உன் பிள்ளை இறந்து போனார். அதனால் நான் ஜலம் கொண்டு வந்திருக்கின்றேன். உன் பிள்ளைகள் செய்யும்படியான தொண்டுகளை உங்களுக்கு கடைமுடிவு காலம் வரையில் நான் செய்கிறேன் என்று பாதத்திலே விழுந்தான். ஆனால் அந்த அதிதியானவன் அடப்பாவி சண்டாளா சாம துரோகி ஒரு அரசனாகவும் நீதியும் நேர்மையும் தர்மமும் தவறாத மன்னனாக இருந்து இருவழியும் இல்லாத எங்களை இப்ப தவிக்க விட்டாய் அல்லவா. நீயோ எதிர்காலத்திலே உனக்கு ஒரு பிள்ளை இருந்து அந்த பிள்ளையானவர் உன்னை பிரியும் காலத்திலே நீ இறக்க கடவாய். உன் பிள்ளையை பிரிய கடவாய் என்று அந்த அதிதிகள் கொடுத்த சாபம். மறைந்திருந்து சண்டை செய்வது, மறைந்திருந்து எதிராளியை வெல்லுவது உனக்கு குலத்தொழில் தான். உனக்கு மட்டும் இல்லை, உங்க அப்பனுக்கு. ஆனா ஒருவர் சாபம் கொடுத்தால் எல்லோரும் சங்கடப்படுவோம். உங்க அப்பன் சந்தோஷப்பட்டான். ஏன் பிள்ளையே இல்லை என்றுதானே நாம் இருந்தோம். ஆனால் இந்த முயல் கொடுத்த வரத்தினாலே சாபத்தினாலே நமக்கு நிச்சயமாக பிள்ளை இருக்க போகிறார், நம் நாட்டுக்குரிய அரசுக்குரிய பிள்ளை வரப்போகிறார் என்று சந்தோஷப்பட்டு அதன் பிறகு புத்தகமே யாபத்திலே உன்னை பயின்றெடுத்து பெருமைப்பட்டவன் உன் தந்தை. அவனுக்கு நீ பிள்ளையாக பிறந்து இப்பெரும் அனாத காரியத்தை செய்து இந்த வனத்திலே என் முன்பாக தலைகவிழ்ந்து நிற்கிறாய். என்ன காரியம் செய்து விட்டாய் ராம்? உனக்கு என்னடா நாங்கள் துரோகத்தை செய்தோம்? உன்னால் நாங்கள் என்னடா பெருமை அடைந்தோம்? நாங்கள் மண்குல வளத்தை சார்ந்தவர்கள். குறைஞர்களுக்கு தாய் என்றும் தமக்கை என்றும் மனைவி என்றும் பிள்ளை என்றும் உறவு என்றும்
வேண்டுமானாலும் புணரலாம். என் மேல் நீ சொல்லும்படியான குற்றம் என் தம்பியுடைய மனைவியை நான் அபகரித்து விட்டேன் என்று நானே சொல்லுகிறாய். உங்களைப் போல நாங்கள் மனித பிறவிகளை பிறந்தவர்கள் அல்ல. உலகிலே மனித பிறவிகளை இருவிதமான வாழ்க்கை சொல்லி இருக்கிறார்கள். மேதாவிகள், தத்துவ அறிஞர்கள், மனைவி, மகள், மகன், அண்ணன், தம்பி, தமக்கை, செல்வம் இதோடு வாழக்கூடியவன் பூலோகத்திலே அவர் ஒரு விதமான வாழ்வுகாரன். மண்ணாசை இழந்து, பெண்ணாசை இழந்து, பொன்னாசை இழந்து, தவக்கோலத்தை புண்டு நீதி மார்க்கங்களோடு தெய்வத்தை வழிபட்டு ஆண்டு கோலத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை ஒன்று. இரு விதமான வாழ்க்கைகள் உங்களை போன்ற மனிதர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு கிடையாது. நாங்கள் எப்படி வேண்டாலும் வாழக்கூடியவர்கள். அண்ணனோடு புணர்வோம், தங்கையோடு புணர்வோம். எங்களுக்கு காமம் தான் வேண்டுமே தவிர எதிரிலே இருப்பவர் யார்? உறவா, உறவல்லாதவரா என்பது மக்களக குலத்திற்கு ஏதனாயிருக்கிறது. ஆனால் நீயோ உன் அயோத்தி வளநாட்டை விட்டு அங்குள்ள 4 வகை சேலைகளை விடுத்து, தாய்நந்தையை விடுத்து, சமயம் தம்பிமார்களை விடுத்து காட்டிலே 14 ஆண்டு காலம் தவவாழ்வு வாழப் போகிறேன் என்று நாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் உறுதியை சொல்லி காட்டிலே வந்து தவவாழ்வு வாழ வந்தவன் நீ தவவாழ்வா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்னை அழிப்பதற்கு அறத்தை மறந்து, தர்மத்தை மறந்து வேறு ஒரு ஜீவனை கொலை செய்த பாவிடா நீ. உனக்கு ஏது அறம்? உனக்கு ஏது தர்மம்? உன் தம்பி கேட்கலாம். அவன் தான் நாட்டுக்கு அரசன். அவன் என்னை தண்டிப்பதற்கு காரணம் இருக்கிறது. ஒரு வகையிலே இந்த வனங்கள் அரசுக்குரியது. அரசனாயிருந்தால் உன்னை தண்டித்தேன், அந்த நியாயம் இருக்கிறது என்று எவ்வளவு வாழலாம். அதற்கு கூட உனக்கு அருகதை கிடையாது. ஏன்? நீ நாட்டுக்கு அரசன் அல்ல. அரசுரிமை உனக்கு ஏது? மாற்றானிடத்திலே அரசை கொடுத்து நீ பஞ்சம் பிழைக்க வந்தவன். நீ மரவொலி தரித்தவன். உனக்கும் ஆட்சி பீடத்திற்கு சம்மதம் இல்லாதவன். மறந்தன் என்னை கேட்கலாம். தவறு செய்து விட்டாய் வாரி என்று என்னை கேட்கலாம், என்னை தண்டிக்கலாம். அவருக்கு உரிமை இருக்கிறது. உனக்கு என்னடா உரிமை? என் முகத்துல முடிக்காது. நெல்லவனுக்கு புள்ள பொறுத்தா நெல்ல சிந்தனை வரும் என்று சொல்வார்கள். ஆனால் உன் தந்தை நல்லவர் அல்ல. உன்னுடைய குலத்தோன்றலிலே வந்தவர் எத்தனையோ பேர் நல்லவர்கள் இருந்தும் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடையாது. அதனால்தான் இப்ப மடாத காரியத்தை செய்து என்னை உயிருக்கு ஊத்தலாட வைத்து விட்டாய். இந்த உலகிலே எதிரி என்பது எனக்கு ஒருவரும் கிடையாது. என் மார்பிலே பாடம் என்பதை தைக்காதே. அப்பெரும் பாரத்தை தைத்து என்னை குருதியிலே திளைக்கும்படியாக செய்த பாவி அன்றி. இவ்வளவு கேட்கிறேனே, ஏதேனும் நீதி சொல்லடா. நீ செய்த தர்மத்திற்கு அதர்மத்திற்கு ஏதேனும் ஒரு வாயை திறந்து இதனால் செய்தேன் என்று சொல்ல ஏனென்றால் மனைவியை இழந்து விட்டாலே, அந்த மனைவியை இழந்ததனாலே உனக்கு சிந்தனை எது என்று தெரியாது தவறு செய்து கொண்டிருக்கிறாய். உன் அளவில் நான் குற்றம் ஒன்று செய்ததில்லை என்று ஞானத்தோடு பேசக்கூடிய நீ ஒரு நாட்டு அரசனாய் இருக்க முடியாது. நீ மற்றவரை பற்றி உயர்ந்த எண்ணத்தோடு பேச முடியாது. அவன் செய்த குற்றத்தை பற்றி பேசிக் கொண்டு இருக்கிறாயே. நீ செய்த குற்றத்தை கண்டுபிடித்தாயா? தேவர் கண்டு எப்படி ஒன்றால் ஒப்படைத்தாங்க? நீ 6 மாதம், உன் தம்பி 6 மாதம் ஒரு பெண்ணார வைத்து இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படி என்றுதானே ஒப்படைத்தாங்க. அப்படி ஒப்படைத்த பெண்ணை ஒருவனை வஞ்சித்து நீ ஒருவன் மட்டும் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படி என்று செய்தாயே. இது எந்த வேதத்தில நீ படித்திருக்க? ஒரு நாட்டரசன், ஒரு நாட்டரசனாக இது மக்களுமா இருந்தாலும் இந்த கிற்கலுக்கு அரசனாகிய நீ வேத நூல்களை படித்திருப்ப. படிக்காத ஒருவன் ஒரு நாட்டை ஆள முடியாது. அப்படி உள்ள நீ உனக்குரிய பொருளை மட்டும்தான் நீ கொள்ள வேண்டும். மாற்றான் பொருளை தொட்டாயே அது தப்பு இல்லையா? இன்னும் ஒன்று நீ சொன்னாயே, மறைந்திருந்து பானம் போட்டாயடா ராமா, என் இருப்ப அப்படி என்றாயே. உன் வீர பிரதாபத்தை பார்த்து நான் பயந்து ஓடியவன் அல்ல.
ஏன் மறைஞ்சேன் தெரியுமா? உன் தம்பி சுக்கிரமனாகப்பட்டவன் என்னை பார்த்த உடனே ஓடி வந்து என் பாதத்தில் விழுந்தான். ராமா வேண்டி அவன் பாதத்தில் விழுந்த உடனே இந்த கிற்கண்டை உனக்கு வைக்கிறேன் அப்படி என்று அவனுக்கு வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் அந்த வாக்குறுதி பிரகாரம் ஒன்பால் வருவேனே, ஆனால் நீ ஓடி வந்து என் பாதத்தில் விழுவாய். அப்படி விழுவாய் ஆனால் உனக்கு நான் என்ன வாக்குறுதி கொடுப்பது? இந்த கிற்கண்டை அவனுக்கு கொடுக்க சொன்ன மறுபடியும் உனக்கு கொடுக்க முடியுமா? அதனாலதான் மறைந்திருந்து பாலத்தை போட்டு உன் தினப்பிரதாபத்தை பார்ப்போம். மற்றவர் சொல்வார்கள் முன்னேறிந்து வாலியா எனக்கு இருந்து பாலம் போட்டான் அவன் உற்று பார்ப்பானே, ஆனால் நம் பலமகளோடு செல்கிறான் அப்படி என்று சொல்வார்கள். அதுக்கு பயன்படுத்தவன் அந்த குற்றத்துக்குரிய தண்டனை உனக்கு வழங்கி வேண்டுமானால் ஒன்று செய்து இப்பொழுது வேண்டுமானால் கொடுக்கிறேன். அந்த பாலத்தை அந்த பாலத்தை எடுத்து கொடுத்தார். ஆனால் இந்த கிச்சனை உனக்கு வைக்க மாட்டேன். எனக்குரிய நாடாது அந்த அயோத்தி வரலாற்று வேண்டுமானால் பொறுமையா எடு. மீண்டும் வாழத்தை நான் எழுந்து விடுகிறேன். உன்னை வானர வாலியாக வாழ வைக்கிறேன் என்கிறாய் ஐயா. எங்கள் குலத்திலே வடுபட்டு விடுமே, ஆனால் என் குலத்திலே உள்ளவர்கள் என்னை ஏற்க மாட்டார்கள். இதனால் வரையிலே நான் வானர குலத்திற்கு வாலி என்ற பெயரோடு வாழ்ந்து விட்டேன். வடுவோடு வந்த வடுவாளி என்ற பெயரோடு நான் வாழ்வதற்கு தயார் நிலையில் இல்லை. ஆனால் எனக்கு ஞானத்தை போதித்தார், தர்மச்சந்திரியை ஓதினார். அந்த மாற்றால் ஒருவன் எவனுடைய பாடமும் உன்னுடைய ராமபாணத்திற்கு நிகராக தடுக்கும் தைரியம் ஒருவருக்கு இல்லை ஐயா. ஆனால் இதனால் வரையே நினைவோடு உன்னோடு வார்த்தை ஆடுவதற்கு ஒரு பாடமானது எனக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறது என்றால் என்ற பெருமையினாலே அந்த பெருமையை நான் பெற்றதினாலே எனக்காக ஒரு வரம் கொடுங்கள் ஐயா. என் தம்பி இருக்கின்றானே அவன் பெருமில்லை ஐயா, மதுமரை கற்றுக்கூடியவன். அவன் ஏனே தவறு செய்து விடுவானே, ஆனால் அவன் தவறுக்காக தண்டிக்கிறேன் என்று என் மேல் விழுந்த பாரங்களை என் தம்பியின் மேல் விழுந்து விடாதீர்கள். அவனால் அதை ஒரு காலம் தடுக்க முடியாது. ஆனால் என் பிள்ளை இருக்கிறானே அங்குதனுக்காக படித்து இந்த நாட்டை அவனுக்கு என் தம்பிக்கு முடியை கொடுத்து என் பிள்ளையை அருகிறேன் அவனையும் அமர்த்தி இளவரசி பட்டத்தை அமர வைத்து அவர்களுக்கு நல்வாழ்வு நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். அதனாலே வேண்டி ஐயா, போகும் தருவாயிலே உங்களுடைய பொன்னான பாதத்தை கண்டு இந்த ராமா 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 என்பவருடைய பாதத்தை ஒருவரால் காண முடியாத பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன் ராமா. ஓ அனுமான் அந்த நங்கை வாரணம் அமைத்து லங்கைக்கு சென்று அந்த ராவணனோடு 10 நாள் சண்டையிட்டு அந்த 10ஆம் நாள் ராவண சமாரத்தை முடித்து கனகன் மகளாறு குடியான சீதையை சிறைமிட்டு கனவிலே அறிவி வைத்து கொண்டு வந்து ராம பெருமான். ஆனால் இல்லாத வாழ்க்கையிலே வாழ்வதற்காக கேட்ட அங்கனுக்கும் பட்டத்து ராமபெருமான வந்தவன் அயோத்தியநாதத்தை முடிசூட்டி ஆண்டார் என்பதோடு இந்த சரித்திரம் முற்றி பெற்றது. ஆடி பேரும் ஆடி பேரும் காது நாள் கேட்ட பேரும் சாரோக சாரித்த நாங்காபதி சேரக்காரர்கள்.